இங்கே வருங்க, எனக்கு மறைச்சு சாதுரியமாக பேச தெரியாது. நேருக்கு நேராக என் மனசுக்கு என்ன படுதோ அதை நான் பேசுவேங்க. அப்படி நேற்று அதிரசம் சுட்டுட்டு இருக்கப்ப அதிரசம் சுட்டுட்டு இருக்க அந்த சேரை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தியா, இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாளே அப்படின்னு எங்கள் அம்மா குடச்சிக்கிட்டே வஞ்சிக்கிட்டே அதை சுட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு அங்கிட்டு இருந்து கலர் பட்டலோடு வந்துச்சு. பார்த்தியா, நீ தப்பாக சொல்லிட்ட, சேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. அங்கே பார்த்தியா, நம்மளுக்காக கலர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வருதுன்னு. அந்த பொண்ணை நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம், உனக்கு கலர் எடுத்துகிட்டு வரா, உட்காந்துக்கிட்டு இருந்த சேர்லேருந்தே எடுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டா. அவள் போய் கலர் வாங்கிட்டு வராளா உனக்கு, அவள் கிடக்கா அப்படின்னு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு எங்கள் பக்கமாக வந்துச்சு. வந்தவொடனே அதே கோவத்தோட தான் எங்கள் அம்மா இருக்குன்னு நினச்சா. எங்கள் அம்மா எதுன்னு சொல்லிச்சு, ஏம்மா கனி வா அதிரசம் சாப்பிடு, நிற்காத உட்காருத்தே அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக பேசு. எனக்கு உண்மையிலே சிரிப்பாக போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருந்துச்சு, சேரை தூக்கிட்டு ஓடி போயிட்டா போறாம பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்கள பார்த்தவொன்னே அப்படியே தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு பேச தெரியாது நெசமாவே. எங்கள் அம்மாவாகவே இருந்தாலும் அது தவறுன்னு பட்டது போக எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு. இதுதான் மாற்றிக்கிட்டு மனுஷங்க முன்னாடி நடித்து வாழணுமா, இப்படி தான் வாழணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. நிஜமாகவே எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரில.